பென்டகனுடைய கருத்துப்படி அமெரிக்காவுடைய ஏவுகணைகளும் ஆயுதங்களும் மிகுந்த குறைவான நிலையில் இருப்பதை வெள்ளை மாளிகையில் யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அங்கிருந்த செய்திகள் கசிந்திருப்பதாகவும் கூட வாஷிங்டன் போஸ்ட் உறுதி செய்கிறது. ஈரான் பல்கேரியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க தளங்களான பஹ்ரைன் மிகுந்த புகை மண்டலமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எதற்காக இந்த விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து கொண்டிருப்பது, இதனுடைய பின்னணி தகவல்கள் என்ன, இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் தாக்குதலுக்குத்தான் இது வரும், வேறு மற்றபடி அங்கு விமான காட்சிப்படுத்துதல் இல்லை. இந்த நிலையில ஈரான் அமெரிக்காவோடு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, ஒப்பந்தம் எல்லாம் காலியாகிவிட்டது. பலருக்கான கேள்வி, ஏமா இஸ்ரேல் ஏன் அமைதியா இருக்கு? கடந்த முறை இந்த பங்கர் பஸ்டர் வீச்சின் மூலமாக வெறும் 60 அடி மட்டும்தான் சென்றிருக்கிறது என்ற 60 அடி தான் உள்ளே சொல்றது என்ற தகவல் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இன்றைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் மத்திய கிழக்கில் 11 நாட்கள் தாக்குதலுக்கு பின்பு நேற்று கொஞ்சம் தாக்குதல் அமெரிக்காவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த 2 நாளிதழ்கள் செய்தி என்ன முதல்ல பார்க்கிறோம். அமெரிக்க இராணுவ ஏவுகணை ரொம்ப குறைந்த நிலையில் இருப்பதாக இது பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பென்டகனுடைய கருத்துப்படி அமெரிக்காவுடைய ஏவுகணைகளும் ஆயுதங்களும் மிகுந்த குறைவான நிலையில் இருப்பதை வெள்ளை மாளிகையில் யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் அங்கிருந்த செய்திகள் கசிந்திருப்பதாகவும் கூட வாஷிங்டன் போஸ்ட் உறுதி செய்கிறது. ரகசியமாக பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவர்களுக்குள் கனெக்டிவ் இருக்கும். இது அமெரிக்காவுடைய ராஜ்ய தலைமைக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் இப்போது எழுகிறது. இப்போ அடுத்து டெலிகிராஃபுடைய செய்தியை பார்ப்போம். அமெரிக்க இராணுவ அதிகாரிகளிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது என்பது செய்தியை டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்க இராணுவத்துறை செயலாளர் பீட் ஹெட்செட் என்பது அவருடைய அதிகாரத்துக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இராணுவ உயர்நிலை அதிகாரிகளுக்குமான மோதல். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க விமானங்களை இனி அங்கே கொண்டு போய் நிறுத்தவே கூடாது என அதிகாரிகள் தரப்பில் வலிமையாக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மத்திய கிழக்கில் ஈரான் துவம்சம் செய்து விடுகிறது. இப்போ அடுத்த ஒரு செய்தி என்னவென்றால், அமெரிக்க விமானங்கள் வளைகுடாவை நோக்கி சாறை சாறையாக விரைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ருமேனியா நாட்டிலிருந்து 2K135Q ஃப்ளைட் ருமேனியாவிலிருந்து வருகிறது. அதே போல பல்கேரியாவிலிருந்தும் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஈரான் பல்கேரியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க தளங்களான பஹ்ரைன் மிகுந்த புகை மண்டலமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதுக்கிடையில் K-35 என்ற ஒரு அமெரிக்க விமானம் பெர்ஷியன் வளைகுடாவின் மீது பயணித்து கொண்டிருந்த நிலையில் 7700 என்கின்ற சமிக்சையை அனுப்பியிருப்பது. இந்த சமிக்சை வந்துட்டாலே விமானம் ஆபத்தில் ஆயிரும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அந்த விமானம் ஆபத்தில் சிக்கி அது சுடப்பட்டிருக்கலாம் என்பதும், பின்பு ரெடாரிலிருந்து அது மறைந்து விமானம் ஆபத்தில் சிக்கி உள்ளதை அமெரிக்கா பென்சில்வேனியாவில் இருந்த தகவல்கள் உறுதி செய்கிறது. இதற்கிடையிலே பிரிட்டானியாவில் RAF-15, பிரிட்டானியாவிலிருந்து F-35 12 விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி தயார் நிலையில் இருக்கிறது. ஜெர்மனியிலிருந்து F-16 12 விமானங்களும், இத்தாலியிலிருந்து F-16 12 விமானங்களும், இந்த மூன்றையும் கூட்டினாலே 49 விமானங்கள். எதற்காக இந்த விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து கொண்டிருப்பது, இதனுடைய பின்னணி தகவல்கள் என்ன, இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் தாக்குதலுக்குத்தான் இது வரும், வேறு மற்றபடி அங்கு விமான காட்சிப்படுத்துதல் இல்லை. நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதியில் நான் இதெல்லாம் தொகுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவோடு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, ஒப்பந்தம் எல்லாம் காலியாகிவிட்டது.
ஈரான் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க. அமெரிக்கா கடும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹூதிகளுக்கும் தங்களுக்கும் எந்த மோதலும் இல்லை என பல்டி அடிச்சிட்டார். அமெரிக்கா கட்டுப்படுத்தப்பட்ட இயலாத நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு தொலைநோக்கு போர் வடிவம் எதுவும் இல்லை. ஏனென்றால் ஹூதிகளோடு ஏற்கனவே பட்டிச்சு கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்தவர்கள் தான் அமெரிக்கர்கள். இன்றைக்கு ஹூதியினுடைய நிலைகளையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன், ஏன் அமெரிக்கா பல்டி அடித்தது என்று. அமெரிக்க விமானங்கள் எங்கிருந்து தாக்குதல் நடத்தி வருகிறது? இப்படி ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும். மத்திய தரைக்கடலில் குவைத், துபாய், பஹ்ரைன், கத்தர் எல்லாம் காலி செய்யப்பட்டு விட்டது, ஜொர்டான் வரைக்கும். இப்போ எங்கிருந்தப்பா ஏவுறாங்க அப்படின்ற கேள்விக்கு அமெரிக்கா விமானங்கள் ஈரோப்பின் இங்கிலாந்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. பிரித்தானியாவினுடைய அந்த அமெரிக்க தளங்கள், ஜெர்மனுடைய தளங்கள், இத்தாலி மற்றும் பல்கேரியா, சைப்ரஸ் நாடுகளில் இருந்து அமெரிக்கா தனது தாக்குதலை ஈரானை நோக்கி நடத்தி கொண்டு இருப்பதாகவும் செவி வெளியாகியிருக்கிறது. மத்திய கிழக்கிலிருந்து எங்கேயும் புறப்படாத ஒரு நிலையில் இந்த தாக்குதல்களுக்கான களங்களை இங்கேதான் அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தாக்குதலுக்கான களங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் இப்பொழுது சொன்ன அத்தனை நாடுகளும் கொடுத்திருக்க முடியும். ஏதாவது அவர்களுக்குள் ஒரு ரகசிய ஒப்புதல் இருக்கும். ருமேனியாவை தாக்குத திட்டம், ருமேனியா ஈரானுடைய தாக்குதலுக்கு எல்லைக்குள் தான் இருப்பதாக ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்நிலையில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங், டேங்கர் விமானங்கள் மூலம்தான் எரிபொருள் நிரப்பப்பட்டு தாக்குதலை நடத்த முடியும், நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதலை நடத்த முடியாது மற்றொரு நிலையில் என்று கூறப்படுகிறது. ஜொர்டானுக்கு ஏற்பட்ட அழிவு என்பது இஸ்ரேலுக்கும் பொருந்தும். ஏனென்னா இஸ்ரேலிய இடமும் அதே ரகத்தில் தானே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள நிலையில் இஸ்ரேலை இனி தாக்குவது எளிதான ஒன்றுதான். எனவே இஸ்ரேல் இந்த நிலையில் போரில் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்கா ராஜ்ய ரீதியாக சொல்லியிருப்பதில் பல சூட்சமங்கள் இருக்கலாம். அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையே ஒரு புதிய அணு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் இனி சவுதி நிலப்பரப்பில் அணுமின் நிலையங்களை இயக்கும் வகையில் அது ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அணுமின் நிலையங்களை. இந்த ஒப்பந்தம் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்றும் தகவல்கள் பரபரப்பாக வெளியாகி வரும் நிலையில் சவுதி அரேபியாவிற்கு தானாகவே யுரேனியத்தை செறிவூட்டும் என்ரிச் அதிகாரமும் வழங்கப்படலாம் என்று அமெரிக்காவை மேற்கோள் காட்டிய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 2009 அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரகம் இடையே கையெழுத்தான ஒப்புதலிலிருந்து இது முற்றிலுமாக மாறுபட்டது. அப்போது அமெரிக்கத்திற்கு தானாகவே எரிபொருள் தயாரிக்கும் அனுமதி யுஏஇக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இப்போது சவுதி அரேபியாவுக்கு என்ட்ரி செய்வது வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தில் பிரியட்ரைஸ் பண்ணியிருப்பதனால வரும் காலத்தில் தங்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்கின்ற இஸ்ரேலுடைய அச்சமும் எதிர்காலத்தில் அணு ஆயுதத்தை உருவாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற கவலையும் இஸ்ரேல் தெரிவித்து வருகிறது என்பதையும், அமெரிக்கா இந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க குடிமக்கள் பயன்பாட்டிற்காகத்தான் என அதை பூசி மெழுகும் நேரத்தில் 2008ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த போதிலும், பல தடைகள் இருந்த போதிலும் தற்போது வணிக ரீதியாக இந்த ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளன. இதற்கான அறிவிப்பானை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். பலருக்கான கேள்வி, ஏமா இஸ்ரேல் ஏன் அமைதியாக இருக்குது? அதை பற்றி நம்ம பேசுவோம். அமைதி ஒரு தாக்குதலுக்கான அழுத்தம். இஸ்ரேலும் அமெரிக்கர்களும் இணைந்து ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் மீது நடத்த தயாராகி வருவதாக இன்று காலை செய்திகள் வெளியானது. அமெரிக்கா ஈரான் மீது முழுமையாக போருக்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. கடும் தாக்குதல். நான் சொன்ன இந்த விமானங்கள், நான் சொன்னது 40 விமானம் சொன்னேன். இப்போ அடுத்த விவரங்களை பார்ப்போம். இஸ்ரேலில் 60 ஏர்கிராஃப்ட் ரீஃபில்லிங் இருக்கிறது. 700 விமானங்கள் நிரப்பப்படக்கூடிய அளவிற்கான இந்த தகுதி. முதல்ல இஸ்ரேலில் எத்தனை விமானங்கள் இப்போ தயார் நிலையில் இருக்குன்னு பார்ப்போமா? இந்த F-15 டைப்பு. F-15 மிக வேகமாக தாக்கக்கூடியது. 66 விமானம் அமெரிக்காவுடைய விமானம். அதே போன்று F-16 ஒரு 173. இதுதான் ஈகிள். ரொம்ப இதில் F-16 ரக விமானத்திலிருந்து ஏவுகணைகளை தாக்கலாம். அதற்கு நிறைய இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை, சுருக்கமாக நேரத்துக்காக சொல்லிடுறேன். F-35 48. இது ஒரு ஸ்டெல்த் விமானம். ரெடார் கருவிகளில்
இதை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு கருப்பு பூச்சி விமானம் இது. சாத்தான். இஸ்ரேல் ஈரானை ஏன் தாக்கவில்லை? இதற்கு பின்னர் இவ்வளவு விமானங்களும் 60 ஏர்கிராஃப்ட் ரீஃபல்லையும் இருக்கிறதுனால 700 விமானங்களுக்கு எண்ணெயை அவர்கள் வானிலிருந்தே கடத்த முடியும். ஆகவே இன்றைக்கு ஒரு பெரும் திட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு முழு அளவிலான பிளான். இஸ்ரேலுக்கு இதில் பங்கு இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்போது நிலையில் மோதலில் ஈடுபட வேண்டாம் என்று அமெரிக்கா சொன்னதற்கு பின்பு இதுதான் ராஜதந்திர நடவடிக்கையாக இருக்கலாம். இந்த நிலையில் ஹூதிகளுடைய தாக்குதல் மற்றும் இமெயில் மூலம் செய்திகளை அனுப்பி வைத்து மத்திய தரைக்கடல் பகுதியில் ஹெர்மூஸை தாண்டி இங்கே செங்கடலில் ஹவுதிகள் இனி பாடம் புகட்டப் போகிறார்கள். நேற்று ஏற்கனவே நான் ஹவுதிகளை பற்றி இங்கே ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளும் கப்பல்களை யூட்ரேன் அடித்தது. இதன் மூலம் சவுதி அரேபியாவினுடைய யான்பு வழியாக கப்பல்கள் பயணிக்கும் நிலையில் இந்த கப்பல்கள் மாற்று வழியை தேர்ந்தெடுத்தால் பெரும் பொருளாதார சிக்கலும் பணச்செலவுகளும் 22 நாட்களுக்கு மேல் ஆகும், தாமதங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது ஒரு முக்கியமான செய்தியினுடைய பீகாக்ஸ் மலைகளை தாக்குவதற்கு அமெரிக்கர்கள் திட்டமிடுகிறார்கள். ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸை தாக்கியாச்சு. பீகாக்ஸ் மலையில் என்ன இருக்கிறது? தபுரீஸில் என்ன இருக்குது? தபுரீஸில் அண்டர் கிரவுண்டு டெனால், அதையும் தாக்கிவிட்டார்கள். பீகாக்ஸில் என்ரிச் செய்யப்பட்ட 1000 கிலோ யுரேனிய தாதுக்கள் இருப்பதாக முசாத் வழங்கிய செய்தியில் அமெரிக்கர்களுக்கு பதட்டம். எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், பீகாக்ஸ் மலையினுடைய ஒவ்வொரு பாகங்களிலும் பல லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் உள்ள ஈரானில் நூற்றுக்கணக்கான மலைகள், நாட்டில் பல பகுதிகள் மலைகள், அதிலும் கொடூரமான மலைகள், இறுக்கமான மலைகள், அவற்றையெல்லாம் தாக்கி அமெரிக்கர்களால் கனவில் கூட தாக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் 200 மீட்டர் தான். கடந்த முறை இந்த பங்கர் பஸ்டர் வீச்சின் மூலமாக வெறும் 60 அடி மட்டும்தான் சென்றிருக்கிறது என்ற 60 அடி தான் உள்ளே சொல்லுது என்ற தகவல் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அல்ல. ஆகவேதான் அமெரிக்கா திருப்பி திருப்பி சொல்கிறது, நாங்கள் தாக்கினோம் அழித்தோம், ஒன்றும் அழிக்கவில்லை. அவர்கள் தாக்கிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்று வரை அமெரிக்காவுடைய அதிபர் என்ன சொல்கிறார்? தனது எக்ஸலத்தில் நாங்கள் எல்லாத்தையும் தாக்கிவிட்டோம், எல்லாம் அழித்து விட்டோம், இனி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் புதிதாக வருது. காரணம், மலைகளின் கீழ் குடைந்து ஆழமாக இராணுவ பகுதியில் சேட்டலைட்டால் யாராலும் தாக்க முடியாது. ஈரான் பல்வேறு பகுதிகளில் மலைகளுக்கு கீழ் பீகாக்ஸ் மலைகளில் சுரங்கங்கள் மட்டுமல்ல, சிறு சிறு பாகங்களாக என்ரிச் செய்யப்பட்ட 1000 கிலோ, முதலில் 450க்குத்தான் இப்போது பேரம் நடக்கின்றது. ஒவ்வொரு பார்ட்ஸாக அவர்கள் வைத்திருப்பதை மொசாத் சொன்னதாக தகவல். பீகாக்ஸ் மலையின் அடியில் ஏராளமான நியூக்ளியர் வெப்பன்ஸ், என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியம், தோரியம் ஆகியவற்றை அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கலாம் என்பதால் இப்பொழுது அமெரிக்கா தாக்குறது. அமெரிக்கா இப்போ நேற்று முன்தினம் வெளியான ஒரு அறிக்கையில் எங்கள்கிட்ட 350 கிலோகிராம் போன்று இருக்கிறது, அதை வைத்து எங்களிடத்தில் அடுத்த பங்கர் பஸ்டர் ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே B2 விமானத்தின் மூலம், B-52 விமானத்தின் மூலம் அமெரிக்கா தாக்குதல் நடவடிக்கையிலேயே என்ன செய்வார்கள்? இதுகாரம் ட்ரில் பண்ணுனா அது 200 மீட்டர் 200 அடிக்கு தான் செல்லும் அமெரிக்காவில். அது GBU-57 பங்கர் பஸ்டர்கள். அதை எடுத்து செல்வதற்கு B-2 பாம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானம்தான். இதன் மூலமாக அது எடுத்து சென்று கேரி பண்ணி இலக்கை தாக்கினால் அது 200 அடிதான். ஆனால் அது ஏற்கனவே ஃபர்தோஸில், இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற பகுதியை தாக்கும்போது அவர்கள் வீசியது வெடிக்காமல் கிடந்தது. அதை இப்பொழுது ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்களில் ஆப்ரேஷன் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் 60 அடி மட்டும்தான் அது சென்றது. இப்போது நாங்கள் புதிய கண்டுபிடிப்பால் 350 என்று சொல்லுகிறார்கள். எந்த 350 சொன்னாலும் சர்வதேசத்தின் எக்ஸ்பர்ட் சொல்லுகிறாங்க, எந்த மலைகளும் கிரானைட் மலைக்குள்ளெல்லாம் ட்ரில் ஆகாதுங்கிறாங்க. அமெரிக்கா 14,000 கிலோ வெயிட், அதை B-2 பாம்பர்ஸின் மூலம்தான் இந்த GBU-57 கேரி பண்ணி ப்ரிசிசிவ் அட்டாக் நிலைகளை தாக்கி போது அது ட்ரில் பண்ணால் 200 அடிக்கு போகாது, 60 அடி தான் போயிருக்கான். அந்த அளவிற்கு வலிமையான மலை, 100 கணக்கில் 1000 கணக்கில் இருக்கிறது. அதனால் அங்கே உள்ள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கர்கள் அதுக்காகத்தான் ஈரானியர்கள் இவ்வளோ வலுவாக இருக்காங்க, சரக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆகவே தான் அமெரிக்கா கோபத்தின் உச்சத்தான் கேன்சர் இன்ஸ்டியூட் அடிக்கிறாங்க. ஹெர்முஸ் வளைகுடாவை தாண்டி ஹெர்முஸ் மாகாணங்களை அடிக்கின்றார்கள், பந்தர் அப்பாஸை அடிக்கின்றார்கள், ஷிர்க் தீவை அடிக்கிறார்கள்.
கர்கை அடிப்பதற்கு உள்ளே வரப்போகிறார்கள், கிஷாமை அடிக்கின்றார்கள், கேஷம் தீவுகளை அடிக்கிறார்கள். இன்னும் புதிதாக லிசாரா புதிய தீவு கூட்டங்களை அவர்கள் அடித்து கொண்டிருப்பது ஏதாவது கிடைக்காது. இவர்கள் இதெல்லாம் செய்வார்கள் என்று அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே இப்போது ஒரு பெரிய போர், அது ஒரு கோலியேஷன் அட்டாக், ஃபைனல் அட்டாக். வாழ்வா சாவா 700 விமானங்களில் நான் சொன்னதில் 350 விமானங்களுக்கு கணக்கு வந்து விட்டது. 350 விமானங்களுக்கு கணக்கு வந்து விட்டது. நான் இப்போ சொன்னேன் 173 விமானங்கள், இன்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். அதே கணக்கீட்டை இப்போது நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நான் அதை கோடிட்டு காட்டிட்டு நிகழ்ச்சியை முடிக்க போகிறேன். இப்போ இஸ்ரேலில் 700 விமானங்கள் இருக்கிறதுன்னு சொன்னல, ஏர்கிராஃப்ட் ஃபியூலிங்கில் 60 விமானம் இருக்குதுன்னு சொன்னல. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரேலில் F-15 ஒரு 66 விமானம் இருக்குது. F-16 F-16C விமானம், F-16C சாதாரணதல்ல, F-16C தான் அதிகபட்சமாக இருக்குது, 173. F-35 ஸ்டெல்த் விமானங்கள் 48 விமானங்கள். இந்த மூன்றையும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 300க்கு சற்று கூடிவிடும், வரும் 300க்குள் வரும். அது போக ஏற்கனவே நான் சொன்ன விமானம், இத்தாலியிலேருந்து வந்த விமானங்கள், இங்கிலாந்திலேருந்து வந்த விமானங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 350க்குள். ஆக ஒரு பெரிய ராட்சச தாக்குதலை அமெரிக்கர்களும் இஸ்ரேலர்களும் ஒரு பெரும் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது இறுதி தாக்குதலாகவும் படுகொலை தாக்குதலாகவும் இருக்கும் என்ற செய்தியைத்தான் நாம் யூகிக்க முடிகின்றது. ஒரு பெரும் பரபரப்பில் உலகம் அனர்த்தத்தில் சிக்குப்பட்டு கொண்டான மத்திய கிழக்கின் செய்திகளோடு மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.